السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துஆ. இந்த துஆவை நாமும் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை அதிகரிப்பான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான். நம்மையும் அல்லாஹ் செல்வந்தர்களாக மாற்றுவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை, வறுமை இவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஓதுவோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவரை மிக பெரும் செல்வந்தராக அல்லாஹ் மாற்றினான். செல்வ செழிப்போடு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் வாழ வைத்தான். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைப்பான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். என்ன துஆவை ஓதினார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இந்த துஆவை தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவரை மிக பெரும் செல்வந்தராக மாற்றினான். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.